அந்த பெற்றோர் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தார். வெரி வெரி ஸ்மால் பாய், சின்ன குழந்தை. கொண்டு வந்து சொன்னார்கள், ஒரு நாளைக்கு இத்தனை இன்சுலின் ஊசி போடுவோம், இல்லைன்னா அவனுக்கு சுகரே கண்ட்ரோல் ஆகாது. பெற்றோருடைய கண்ணீரை பார்க்கவே மனது உரி. யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஊசி போட்ட என் பிள்ளை, நான் ஊசி போட்டு இன்சுலின் போட்டு தான் சுகரை கண்ட்ரோல் பண்ணுகிறோம். ரோமர் 8:11 சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். போன புதன்கிழமை மீண்டும் வந்தார்கள். நாட் ஈவன் அ மந்த், 2 நாள் ஊசி இல்லாமலே அவன் சுகர் நார்மலாக இருக்கிறான். நாங்கள் இந்த ஆண்டுல வள்ளியூருக்கு ஒரு வெளிக்கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங்க்கு போயிருந்தோம். அங்க ஒரு சகோதரர் வந்தார். நான் அங்கே பார்க்கவில்லை, அவர் மீண்டும் இந்த புதன்கிழமை வந்திருந்தான். அந்த கூட்டத்தில் நீங்கள் சுகத்திற்காக ஜெபித்தீர்கள். நான் கப்பலுக்கு போறேன், எங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறை நான் இந்த மெடிக்கல் டெஸ்ட் போனேன், எனக்கு டயபெட்டிக்னு சொல்லி மெடிக்கலி அன்ஃபிட்னு சொல்லி என்னை கப்பலை ஏற்ற மாட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் நீங்கள் சுகத்திற்காக ஜெபித்தீர்கள். என்ன வியாதியாக இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு சர்வாங்க சுகத்தை தருகிறார் என்று ஜெபித்தீர்கள். நான் அதை விசுவாசித்து அன்று ஜெபித்தேன். அந்த அப்போஸ்தலர் 3:16 Acts chapter 3:16, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு, இந்த சர்வாங்க சுகத்தை கொடுக்கும் ஆற்றல் இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறது. நம்புகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. சர்வாங்க சுகத்தை கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட சுகம்? கம்ப்ளீட் ஹீலிங். சொல்லுங்க, கம்ப்ளீட் ஹீலிங். அதுக்காக பிபி சுகர் எல்லாம் சொல்லி சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரியமானவர்களே, நீங்களே உங்களை சுகமாக்கிக் கொள்ள நான் சொல்லவில்லை. என் ஆண்டவர் இயேசுவின் நாமம் உங்களை சுகமாக்கும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் எலிமா போராடிட்டே இருக்கு. எலிமா பல வாரம் இதை பேசினேன், மீண்டும் நினைப்பூட்டு. அந்த மனிதன் இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு சர்வாங்க சுகத்திற்காக ஜெபித்தார். போன புதன்கிழமை மிட்வீக் சர்வீஸ்க்கு வந்துட்டு அந்த போட்டோவை நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அவருடைய போட்டோவை சொல்லுகிறார், டயபெட்டிஸ் சுகமாகி மெடிக்கலி ஃபிட் ஆகி நான் ஒரு வாயேஜ் முடிச்சுட்டு திரும்ப சாட்சி சொல்றதுக்காக உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு சர்வாங்க சுகம் தர மாட்டாரா? உங்களுக்கு உடல் அற்புத விடுதலையை தர மாட்டாரா? எந்த இயேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. சொல்லுங்க,